தலைவர் ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் முடிக்கிறான்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி தாங்க விராட் கோலி பாகிஸ்தானுக்கு எதிராக செஞ்சுரியை போட்டு எமோஷனலா பேசியிருக்காரு. ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாட மேட்ச்ல கோலி சூப்பரா செஞ்சுரியை போட்டதுனால இந்தியா 6 விக்கெட்கள் வித்தியாசத்துல வின் பண்ணிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஃபார்முக்கு திரும்பி இருக்கிற விராட் கோலி இதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எப்பெல்லாம் ரொம்ப பேட் ஃபேஸ்ல இருக்கணும் அப்பெல்லாம் என்னோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டு நான் பவுன்ஸ் பேக் பண்ண தான் பார்ப்பேன். நம்மளோட ஹார்ட் ஒர்க் என்னைக்குமே வீண் போகாது. நம்ம எவ்வளவுதான் கடினமான காலகட்டத்தில் இருந்தாலும் கடவுள் நமக்கான ரிவார்டை கண்டிப்பா கொடுப்பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல மிடில் ஓவர்ஸ்ல தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் எடுக்காம மேட்சை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் தான் நினைச்சேன். குறிப்பா இன்னொரு பக்கம் ஸ்ரேயாஸ் ஐயர் அதிரடியா விளையாடுறதுனால மட்டும்தான் என்னால இன்னொரு பக்கம் அமைதியா என்னோட நேச்சுரல் கேம் விளையாட முடிச்சது. இது மட்டும் இல்ல, வெளியில இருந்து வர தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நான் காது கொடுத்து கேட்கவே மாட்டேன். என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே என்னோட எனர்ஜி மற்றும் மைண்ட் செட்ல தான் இருக்கும். இது மட்டும் இல்ல, சுப்மன் கில் ஷகின் அஃப்ரிதியை ஹேண்டில் பண்ண விதம் வேற லெவல்ல இருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப அவர் தான் இந்தியாவோட நம்பர் 1 பேட்ஸ்மேன். ஏன்னா பவர் பிளேல அவங்க அடிச்ச ரன் ரொம்பவே குரூஷியலா இருந்தது. கில்லோட ஸ்டார்ட் தான் இந்தியாவோட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட வயசு முக்கியம் இல்ல, என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்தியாக்காக கொடுக்க விரும்புறேன் விராட் கோலி தெரிவிச்சிருந்தாரு. மக்களை என்ன பொறுத்த வரைக்கும் விராட் கோலியோட மைண்ட் செட் தான் ஒரு டிஃபரெண்டான பீஸ்டாவே காமிக்குது. எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அவர் ஈஸியா கிவ் அப் பண்ண மாட்டாரு. சோ விராட் கோலியோட ஃபார்ம் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம்.